ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணி ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. இனிமேட்டு நல்ல வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். ஸோ தட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, குரூப் 4 எக்ஸாமோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். தென் இந்த வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு வரும். ஸோ தட் பிகினராக இருந்தாலும் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களா இருந்தாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் புக்ஸ் எதாவது தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்மக்கிட்டே நீங்கள் புக்ஸ் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் கூகுள் பே பண்ணி ஆர்டர் பண்ணால் போதும். உங்களுக்கு வீட்லேயே டெலிவரி பண்ணிடுவோம். நீங்கள் புக்ஸ் தேடி எங்கேயும் அலைய வேணாம். நல்ல புக்ஸாக கம்மி ரேட்டில் உங்களுக்கு கிடைக்குது எங்கள்கிட்டயே. ஸோ தட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் போஸ்டிங் பற்றி நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும். அதனால தான் ஃபஸ்ட்டு போஸ்டிங் வச்சுருக்கேன். இந்த குரூப் 4 எக்ஸாமோட குவாலிஃபிகேஷன் 10th முடிச்சிருந்தாலே போதும். அதனால் 10th படித்தவங்க மாதிரி தான் எழுதணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் என்ன வேணால் படிச்சிருக்கலாம். பட் 10th கம்பல்சரியாக படிச்சிருக்கணும், எஸ்எஸ்எல்சி. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ போஸ்டிங்குள்ளே போகலாம். மேஜராக ஃபஸ்ட்டு இருக்க போஸ்டிங் என்னென்னா விஏஓ தான். அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இவங்க தான் ஹை போஸ்டிங்கில் இருக்கவங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட்னு ஒரு போஸ்டிங் இருக்கும். நெக்ஸ்ட்டு டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட். இந்த 2 போஸ்டிங்க்கு தான் நிறையா பேர்த்துக்கு இருக்க டவுட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் டைப்ரைட்டிங் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. அதுவுமே தமிழ் சீனியர், இங்கிலீஷ் சீனியர் 2மே முடிச்சிருக்கணும். இந்த டைப்ரைட்டிங் எங்கே போய் முடிக்கலான்னா, நிறைய இன்ஸ்டியூட் இருக்கும். கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூட் மாதிரி நிறையா இருக்கும். அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் டைப்ரைட்டிங் முடிக்கணும். 2லேயுமே சீனியர் முடிச்சிருக்கணும். 6 months ஒன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் 2மே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அதை ரிலேட்டடாக ஏதாவது கைடன்ஸ் வேணுனாலும் என்கிட்ட கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட். இது என்னென்னா ஷார்ட் ஹேண்ட்னு ஒன்று இருக்கும். டைப்ரைட்டிங் மாதிரியே ஷார்ட் ஹேண்டும் ஒரு ஸ்கில் தான். அதோட சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு தேவைப்படும். அதில் 3 levels சம்திங் இருக்குது. அதையும் நீங்கள் முடிக்கணும். உங்களுக்கு இது 2யும் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. அப்படி எதுவுமே இல்லை, வெறும் எஸ்எஸ்எல்சி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அட்டென்ட் பண்ணலாம். உங்களுக்கு மீதி இருக்க போஸ்டிங் எல்லாமே உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் கார்டு. இது போன இயர் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் போஸ்டிங் தான். நீங்கள் இதுக்கும் எலிஜிபிலிட்டிலாம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணுறப்பவே உங்களுக்கு கேட்பாங்க, ஃபாரஸ்ட்க்கும் சேர்த்து அப்ளை பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம் பிளான். எக்ஸாம் பிளானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, குரூப் 2, குரூப் 1லாம் 2-3 எக்ஸாம்ஸ் இருக்கும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எக்ஸாம் தான், இன்டர்வியூவும் கிடையாது. பட் குரூப் 1, குரூப் 2லாம் இன்டர்வியூஸ்லாம் இருக்கும். ஸோ தட் இதில் ஒரே எக்ஸாமு, இன்டர்வியூவும் கிடையாது. அதனால தான் இங்கே காம்படிஷனும் அதிகமாக இருக்குது. நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு எக்ஸாமோட ஸ்கீம். இதுவுமே ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு என்னென்ன சிலபஸ் இருக்குது, என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, அதெல்லாம் ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தமிழில் பொறுத்த வரைக்கும் 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க். அதனால் 150 மார்க் உங்களுக்கு வந்துடும். தமிழ் பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாகவும் இருக்கும். அதாவது நீங்கள் செட் ஆஃப் 40% ஐ திங்க் எடுத்தால் மட்டுமே உங்களால் உங்களோட மற்ற இதை கணக்கு எடுத்துப்பாங்க. அதாவது தமிழில் அவர் எடுத்திருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜிஎஸ் மேக்ஸ் உங்களுக்கு மார்க்கே போடுவாங்க. இல்லைனா உங்களுக்கு அங்கேயே உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது இது பேப்பர் கரெக்ஷன் அப்போது. நெக்ஸ்ட் ஜிகே. ஜிகேனா நமக்கு இந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இதெல்லாம் வரும்ல, அதுதான் நமக்கு ஜிகே. இதுக்கு நம்ம எங்கேருந்து படிக்கணும்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் சோஷியல் புக்ஸை படித்தாலே போதும். பாதி நீங்கள் பாதியில் முக்கால்வாசி நீங்கள் கவர் பண்ணிடலாம். இதில் 75 கொஷின்ஸ் வரும். அதே மாதிரி மேக்ஸில் என்னென்னா ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் வரும். அதுக்கு நிறையா வீடியோஸ் நான் நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இதில் 25 கொஷின்ஸ் வரும். இப்போது மொத்தம் இது ஒரு 150 கொஷின்ஸு, 150 மார்க். 2யும் சேர்த்துனா 300 மார்க். ஓகேங்களா? இந்த 300 மார்க் தான் டோட்டல் மார்க்கு. அதில் நம்ம எவ்வளோ மார்க் அதிகமாக எடுக்கிறோமோ அவ்வளோ நமக்கு போஸ்டிங்க்கு நமக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது.
ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து மோட் ஆஃப் எக்ஸாம். மோட் ஆஃப் எக்ஸாம் என்னன்னா, ஓஎம்ஆர் ஷீட்டில தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அதாவது உங்களுக்கு சைடில டிஸ்ப்ளே ஆகும். இதுதான் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டு. அதில நெறையா ரூல்ஸ் முன்னலாம் இருந்துச்சு. இப்போலாம் கொஞ்சம் ஈஸியாவே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. அந்த ஓஎம்ஆர் ஷீட்லேயே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நெறையா குடுத்துருப்பாங்க. அதே மாரி நீங்க வந்து ஷேட் பண்ணணும் ஆன்சர்ஸ. ஆப்ஷன் ஏ, பி, சி அந்த மாரி குடுத்துருப்பாங்க. ஷேட் பண்ணணும். நீங்க ஓஎம்ஆர் ஷீட்ல மட்டும் மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. ஸோ தட் வந்து இப்போ நீங்க டெஸ்ட்டு போடுறீங்கன்னா கூட, நீங்க ஓஎம்ஆர் ஷீட் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓஎம்ஆர் ஷீட்ல போட்ட ஓஎம்ஆர் ஷீட்ல மிஸ்டேக் ஆகி நெறையா பேர் வந்து போஸ்டிங் விட்டவங்களே நெறையா பேர் எனக்கு தெரியும். ஏன்னா அதில வந்து 1 மார்க் போச்சுனாலும் 1 மார்க்ல வந்து ஒரு 1000 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதே 1 மார்க் வந்து கம்மியா. ஸோ தட் வந்து 1 மார்க் கூட நம்ம மிஸ் பண்ணாம இருக்கணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஓஎம்ஆர்ல நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே. இத வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 3 ஹார்ஸ் டைம் இருக்கும். 3 ஹார்ஸில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமிங் வந்து என்ன கேட்டால் டைம் வந்து அதிகமாக தான் இருக்கும். எங்கே ட்விஸ்ட் பண்ணுவாங்கன்னா, மேக்ஸு அந்த ரீசனிங்கில் வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டா தான். மற்றபடி வந்து டைமெல்லாம் நம்ம வந்து மற்ற எக்ஸாம்ஸ் மாரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மாரி டைமை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. டைம் வந்து எவ்வளோ எனாஃபாவே இருக்கும் நமக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு எல்லாத்தோட மோட்டிவேஷனும் இந்த சேலரி தான். சேலரி பொறுத்த வரைக்கும் நீங்க உள்ள போறப்போ உங்களுக்கு வந்து கம்மியா இருக்க மாரி தான் ஃபீல் ஆகும். பட் வந்து போக போக ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் நீங்க இருந்தீங்கன்னா, அது எப்படி ஏறும்னே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ஹைக் வந்து அதிகமா இருக்கும். அத விட இன்னும் வந்து பே ஸ்கேல் வந்து போட்டுட்டே இருப்பாங்க. அதாவது 10 இயர்ஸ்க்கோ, 5 இயர்ஸ்க்கோ சம்திங் போட்டுட்டே இருப்பாங்க அது. அப்போ போடுறப்போ உங்களுக்கு அப்படியே டபுள் தி சேலரி ஹைக் அவ்வளோ வந்து 50% ஹைக் அப்படி வந்து எல்லா போஸ்டிங் கவர்மெண்ட் போஸ்டிங்க்கும் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ லெவல் 8 இருக்கிறதுலே ஹையஸ்ட் சேலரி இதுதான். லெவல் 8ல வந்து எவ்வளோ சேலரி இருக்குன்னா 19,500 to 62,000 வரைக்கும் பேசிக் சேலரி. அதாவது நார்மலா பேசிக் சேலரி இவ்வளோ வரும். அது கூட வந்து உங்களுக்கு எல்லாமே அலோவன்ஸ்லாம் சம்திங் நிறையா போட்டு உங்களுக்கு வந்து வர அமௌண்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். இதில் வந்து இன்ஹேண்டில் வந்து நான் எவ்வளோ போட்டிருக்கேன்னா 20,000 to 26,000 அந்த அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் ஒரு செகண்ட் இயர் அப்போலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் போக போக அது எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் ரிட்டயர் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஈஸியாக வந்து நீங்கள் அழகா அந்த ஜாபை வந்து செக்யூர் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. லைஃப் லாங் வந்து செட்டில்டான ஜாபு, ஒரு செக்யூர்டு ஜாப். எப்போ வேலை போகும் அந்த பயமே நமக்கு தேவையில்ல. தென் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்னாவே எப்படி சொசைட்டி வந்து நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நல்லாவே தெரியும். அந்த இதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் படித்து வந்து நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு தாட் வந்திருக்கும். எல்லா மோட்டிவேஷனும் நம்ம பார்த்துட்டு தான் வந்து உள்ளே படிக்க வந்திருப்போம். பட் படிச்சுட்டு இருக்கப்போ எவ்வளோ டவுன் ஃபால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அப்பப்போ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம பார்க்குறப்போ கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து தாராளமாக சொல்லுங்கள். நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து இப்போ கரண்ட்டாக எப்படி போயிட்டுருக்கு, எந்த பேட்ச்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாமே கொஞ்சம் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மற்ற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் வந்து தெரியட்டும். தென் வந்து நம்மளோட செட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு குரூப்பில் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி படிச்சுட்ருக்காங்க. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போ என்ன டவுட்னாலும் நீங்கள் கேளுங்க. சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் ஆகட்டும், பிகினர்ஸ் ஆகட்டும், யாருக்கு ஆன்சர் தெரியுதோ அவங்க வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஒரு கான்வர்சேஷன் வந்து பில்ட் பண்ணி படிக்கலாம். உங்களுக்கு வந்து பக்கத்தில் படிக்க யாரும் இல்லை அப்படிலாம் ஃபீல் பண்ண வேணாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நிறையா பேர் இருக்காங்க. ஆக்சுவலி நான் வந்து எனக்கு கூட படிக்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இது 12K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது வந்து பெரிய விஷயந்தான். அதே மாதிரி வந்து என்ன மாதிரியே நிறைய பேர் தனியாக இருப்பீங்க. அவங்களுக்குலாம் ஒரு கம்யூனிட்டி மாதிரி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெலிகிராமில் ஒரு சேனல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சேனல் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது மெட்டீரியல்ஸ் ஷேர் பண்ணுறதோ, அதாவது நார்மலாக லீகலாக மெட்டீரியல்ஸ் ஷேர் பண்ணுறதோ, நெக்ஸ்ட்டு நோட்ஸ் ஷேர் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஆன்லைனில் படிக்கலாம். அதுதான் இப்போ இருக்கிறதுலே வந்து ஒரு எஃபெக்டிவான மெத்தட்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் வந்து சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.